அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க போவது எழுத்து முறையின் வளர்ச்சி. எழுத்து முறை எவ்வாறு தோன்றியது, அது எவ்வாறு வளர்ச்சி பெற்றது அப்படின்றத பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். நான் உங்கள் ரஜி, திருச்சிலுவை கல்லூரியில் இணை பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். எழுத்து முறை என்பது ஒரு குறிப்பிட்ட நாளில் வளர்ந்துடல. எழுத்து முறை நிறைய நாள் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னையே உருமாற்றி வளர்ந்தது. தொடக்க காலத்துல மனிதர்கள் அந்த எழுத்து முறையை பயன்படுத்துறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க எழுதுறதுக்கு. அதை அவங்களுடைய தகவல்களை பரிமாறுவதற்காக அந்த எழுத்து முறையை பயன்படுத்தி அந்த எழுத்து முறையின் வரி வடிவத்தையும் முழு வடிவத்தையும் பின்னாளில் நன்கு செழுமைப்படுத்தி உள்ளார்கள். தொடக்கத்துல பார்த்தோம்னா இந்த எழுத்து முறை அப்படின்றது ஏதேனும் குறியீடுகளாகவோ படங்களாகவோ அல்லது ஏதேனும் கருத்துக்களை பிறருக்கு பரிமாறிக்கொள்வதாகவோ இருந்திருக்கிறது. இது நாம் இப்போ சொல்லக்கூடிய எழுத்தாக இல்லாமல் ஒரு கண்ணுக்கு காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு பொருளாகத்தான் இருந்திருக்கிறது. அதுதான் பின்னால் உருமாறி எழுத்தாக வந்திருக்கிறது. தொடக்கத்தில் அந்த படம் வரைந்திருந்தது எப்படி இருந்ததுன்னா கருத்துரு நிலை அப்படின்னு இருந்திருக்கு. ஒவ்வொரு கருத்துக்கும் ஒரு படம் அப்படின்னு வச்சிருக்காங்க. அதுல இருந்து தான் இந்த எழுத்து முறை வந்திருக்கு. அதை நம்ம என்ன சொல்றோம்னா ஐடியோகிராஃபி. ஐடியா அப்படின்னா ஒரு கருத்து, ஒரு கருப்பொருள், ஒரு கான்செப்ட். கிராஃபினா எழுத்து முறை. அதனால ஐடியா ரைட்டிங், கருத்து இல்லைன்னா ஒரு கருப்பொருளை, நாம் நினைக்கக்கூடியதை, நாம் சிந்திக்கக்கூடியதை வரைந்து காண்பிப்பது, அதுதான் ஐடியோகிராம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதை நாம் இன்னும் எளிமையாக புரிந்து கொள்ள எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியனை குறிப்பதற்காக இந்த நம்ம கொடுத்துருக்கிறோம் இல்லையா, அந்த சூரியனுடைய ஒரு குறியீடு, இல்லைன்னா பகல் பொழுது, வெளிச்சம், அதற்காக இந்த குறியீடு. அடுத்து தண்ணீருக்கு நீர்த்திவலை, இல்லைன்னா ஒரு ஆறு, மழை, அதற்கும் இது. இதே மாதிரி தற்பொழுதிலும் தற்காலத்திலும் நம்ம ஐடியா, இந்த கருப்பொருட்களை பயன்படுத்துகிறோம். எடுத்துக்காட்டாக என்ன சொல்லலாம்னா, நம்ம டிராஃபிக் சிக்னல்ஸில் நம்ம பார்த்துருப்போம். அதில் வேகத்தடை இருக்குதா, அந்த இடத்துல போகக்கூடாதா, எதிரில் வரக்கூடாதா, அது ஒரு வழி பாதையா அப்படின்றதெல்லாம் நம்ம கொடுத்துருப்போம். அதற்கடுத்து இப்போ கணினி பயன்பாட்டில், அதுலேயும் அதிகமாக ஸ்மார்ட் ஃபோன் பயன்பாட்டில் நமக்கு ஈமோஜிஸ் பயன்படுத்துகிறோம். இதுவும் ஒரு கருப்பொருள் எழுத்து முறை தான். அடுத்ததா இந்த கருப்பொருள் எழுத்து முறை நிறைய குறைபாடுகள் இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னால், அதை ஒரு நிறைய கருத்துக்களை, நிறைய விளக்கங்களை நம்ம அதில் சொல்ல முடியாது. எல்லா வார்த்தைகளையும் சொல்ல முடியாமல் கஷ்டமாக இருந்தது. அதே போல் இலக்கண அப்படின்ற ஒரு அமைப்புக்குள்ள இந்த கருப்பொருள் எழுத்து முறை வரல. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக இது என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், பிக்சர் ரைட்டிங், பட எழுத்து, இல்லைன்னா ஃபோனட்டிக் சிஸ்டம், ஒலி வழியான ஒரு எழுத்து முறை அப்படின்னு வளர ஆரம்பிச்சிச்சு. நம்ம இந்த காணொலியில எப்படி பட எழுத்து முறை, பிக்டோகிராஃபிக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஹீரோகிளிப்புக்கும், அதன் பிறகு இன்னொரு பட எழுத்து முறைக்கு கியூனிஃபார்ம், ஆப்பு வடிவ எழுத்தும் பார்த்து எப்படி முழு வடிவமா வந்தது அப்படின்றதோட பார்த்து முடிக்க போறோம். நம்ம பார்க்கறது பட எழுத்து முறை, ஹீரோகிளிப்ஸ். இந்த பட எழுத்து முறை உலகத்துல 2 இடத்துல அதிகமா பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எகிப்துல உள்ள ஹீரோகிளிபிக். அதே போல மாயர்கள், அமெரிக்க கண்டத்துல இருந்த மாயர்களும் இந்த ஹீரோகிளிபிக் எழுத்து முறையை பயன்படுத்தியிருக்காங்க. எகிப்துல இருந்த அந்த ஹீரோகிளிபிக் பட எழுத்து முறை, பிக்டோகிராஃப்ஸ் அப்படி சொல்லுவோம், அது முழுவதுமாக வளர்ச்சி பெற்றதா இருந்திருக்கு. நிறைய எழுத்துக்கள் படங்களாக, குறியீடுகளாக வரையப்பட்டு பெரிய பெரிய எழுத்து வாக்கியங்கள் எல்லாமே அதுல இருந்திருக்கு.
அதே போல மாயர்களுடைய எழுத்து முறையில நிறைய குறியீடுகள் இருக்கு. அந்த குறியீடுகளை வச்சு அவங்க வந்து எழுத்துக்களை சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போறது ஆப்பு வடிவ எழுத்துக்கள். இந்த ஆப்பு வடிவ எழுத்துக்கள்னா என்ன அப்படின்னா, அது வந்து ஆப்பு வடிவில் இல்லைன்னா கோனிக் ஷேப்ட் கூம்பு வடிவில் இருக்கும். பரவலாக பயன்படுத்தப்பட்ட எல்லா இடத்துலையும். முதல்ல இந்த யூனிஃபார்ம் எங்க அதிகமா பயன்படுத்தப்பட்டதுன்னா, சுமேரியர்கள் கிட்ட தான் இந்த ஆப்பு வடிவ அல்லது கூம்பு வடிவ எழுத்து முறை பயன்படுத்தப்பட்டது. இந்த சுமேரியர்கள் கிட்ட இருந்து அக்காடியர்களுக்கு எபலைட்ஸ், எலாமித்தியர்கள், ஹிட்டைட், ஹுரையன், உரேத்ரியன் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த எழுத்து முறை போச்சு. அதுக்கு அடுத்ததாக இதை பயன்படுத்தியவங்க யாருன்னா அசீரியர்கள் அதிகமா இந்த ஆப்பு வடிவ எழுத்துக்களை பயன்படுத்திருக்காங்க. அதற்கு அடுத்ததாக ஹிட்டைட்ஸ் பயன்படுத்திய எழுத்து எங்க இருந்து அவங்களுக்கு கிடைச்சதுன்னா, அசீரியர்களுடைய எழுத்து முறையிலிருந்து ஹிட்டைட்ஸ் தங்களுடைய ஆப்பு வடிவ எழுத்துக்களை தகவமைத்திருக்காங்க. அதிலிருந்து பழங்கால பாரசீக எழுத்து முறை உருவாயிருக்கு. இந்த பாரசீக எழுத்து முறை வந்து நாம் இப்போது பயன்படுத்தக்கூடிய எழுத்து முறைக்கு சற்று முன்னோடியாக காணப்படுகிறது. அதற்கு அடுத்ததாக இன்னொன்று நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னா, பபிலோனியர்கள் பயன்படுத்திய ஆப்பு வடிவ எழுத்து முறை. இந்த பபிலோனியர்களுடைய ஆப்பு வடிவ எழுத்து முறையில முக்கியமா நம்ம வந்து இரண்டு நூல்கள் இல்லைன்னா 2 தொகுப்புகளை பார்க்குறோம். ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, கில்காமேஷனுடைய பயணத்தை பற்றிய ஒரு ஆவண குறிப்பு. அதே போல அடுத்தது மிக முக்கியமானது ஹமுராபியினுடைய சட்ட தொகுப்பு. இது எல்லாமே வந்து பபிலோனியர்களுடைய ஆப்பு வடிவ எழுத்துல தான் எழுதப்பட்டிருக்கு. அதற்கு அடுத்து தற்காலத்திய எழுத்து வடிவத்திற்கு முன்னோடியாக கருதப்படக்கூடியது புனீஷிய எழுத்து முறை. இந்த புனீஷிய எழுத்து முறை எந்த எழுத்து முறைக்கெல்லாம் முன்னோடியா இருக்குன்னு பார்த்தோம்னா, கிரேக்க, ஐரோப்பிய, லத்தீன், அரேபிய மற்றும் எபிரேய எழுத்து முறைக்கெல்லாம் முன்னோடியா இருந்திருக்கு. ஒரு முழுமையான எழுத்து முறையா இந்த புனீஷிய எழுத்து முறை மாறி இப்போ பயன்பாட்டில் மத்திய தரைக்கடை பகுதியில் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான எழுத்து முறைக்கும் முன்னோடியாக இருந்திருக்கு. இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு கருத்தை சொல்வதற்காக எழுத்து முறை வந்து அந்த எழுத்து முறை கொஞ்சம் கொஞ்சமா பயன்பாட்டுக்கு வந்து எப்படி வளர்ந்தது. இதுல இன்னும் நிறைய பிற எழுத்து முறைகள் இருக்கு. நம்ம அதெல்லாம் படிக்கல, கொஞ்சம் தான் படிச்சிருக்கோம். இவ்வளவும் நம்ம பார்த்திருக்கோம். இனி மீதி உள்ளது மற்ற பிற எழுத்துக்களை நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.